ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு. இன்றைக்கி என்ன ஃபிலிம் பற்றி பார்க்க போகிறோன்னா, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் ஹைதாரிலாம் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்க காந்தி டாக்ஸ் அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து ஒரு டைலாக்லெஸ் ஃபிலிம். அதாவது வந்து படத்தில் சாங்ஸ் மியூசிக்லாம் இருக்குது, பட் வந்து டைலாக் இருக்காது. ஃபுல்லாக வந்து இதில் தான் ஆக்டிங் மட்டும்தான் இருக்கும். செய்கையிலே தான் எல்லாம் பேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முயற்சி இது. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா வந்து ரெண்டு இதில் நடக்கும். ஒன்று வந்து அரவிந்த் சாமி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுற ப்ராஜெக்டில் அன்எக்ஸ்பெக்டடாக அவருக்கு வந்து லாஸ் ஆகிடும். அவர் கூட இருக்கிறவங்களே சில பேர் அவருக்கு வந்து துரோகம் பண்ணதுனால அவர் வந்து பயங்கரமாக பேங்க்ரப்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் அவர் மேலே வந்து அந்த கடன் கொடுத்தவங்களாம் கேஸ் போட்டு அவரோட வீட்டை ஜப்தி பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ரொம்ப ஒரு ஏழையான ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க நோய்வாய்ப்பட்ட அம்மாவோட இருப்பார். அவங்க வந்து ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற அதித்தி ராவை வந்து லவ் பண்ணுறாங்க. பட் வந்து இவருக்கு வேலை சரியா இல்லை அப்படின்ற ரீசனால் வந்து அவங்களுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பேசுவாங்க. ஸோ இவர் வந்து அதுக்கப்புறம் தனக்கு சரியாக நேர்மையாக இருக்கிறதுனால வேலை கிடைக்கலன்ட்டு திருடலான்ற ஒரு முயற்சிக்கு வர்றாரு. அண்ட் இவர் திருட செலக்ட் பண்ணுற ஆள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சாமி. இவர் ஆல்ரெடி பேங்க்ரப்டான ஒரு தொழிலதிபர். இவர் வீட்டுக்கு வந்து அவர் திருடலான்னு வர்றாரு. வர நேரத்தில் இவர் வந்து அந்த பேங்க்ரப்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, தன்னோட வீட்டை ஜப்தி பண்ணுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இவர் திருட வர்றாரு. அது இல்லாமல் இன்னொரு திருடனும் அந்த வீட்டுக்கு திருட வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே என்ன நடக்குது, விஜய் சேதுபதி வந்து அரவிந்த் சாமிகிட்டேருந்து திருடினாரா, இல்லை இவர் அந்த வீட்டை ஜப்தி பண்ணுறதுலேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படின்றது தான் வந்து ஸ்டோரியை வந்து நம்ம கொஞ்சம் பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். பட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டைலாக் இல்லாததுனால விஜய் சேதுபதி ஆகட்டும், அரவிந்த் சாமி ஆகட்டும், அதித்தி ராவ் ஆகட்டும் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் தான் வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு எமோஷன்ஸை கடத்துது, ஏன்னா டைலாக் இல்லாததுனால. அதை வந்து ஏஆர் ரஹ்மான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஆக்டிங் நல்லா இருக்குது, இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பட் வந்து கதையும் ஸ்க்ரீன் பிளேயும் சுமாராக இருக்குது. கதை பழைய கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையை சோதிக்கும். ஒரு நல்ல ஒரு நடித்த ஒரு விஷயம், ஒரு நல்ல இசை முயற்சி, நல்ல நடிப்பு முயற்சி எல்லாமே வந்து ஒரு வலுவான கதையோ திரைக்கதையோ இல்லாமல் வீணான மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான முயற்சின்றதுனால ஒரு வித்தியாசமான ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் வந்து ரொம்ப பெருசாக வந்து மொக்க அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு ஒன் டைம் வாட்ச் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆக்டிங் கோசமும் அந்த மியூசிக் வந்து அந்த சீன்ஸ் எலிவேட் பண்ணுறதுக்கோசமும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருக்கு. லாங்குவேஜ் இதுக்கு தேவையில்லையான டைலாக் இல்லை. ஸோ வந்து டப்பிங்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.